அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 டாபிக் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் சீமான் அவர்களை அழிக்கிறதுக்காக ஸ்டாலின் வந்து ஒரு மாபெரும் சூழ்ச்சி பண்ணியிருக்காரு. அந்த மாபெரும் சூழ்ச்சி அடிப்படையில் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு ஊழல் பேர்வழி ஊழல் பெருச்சாலின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஊழல் பெருச்சாலியை அண்ணன் சீமான் அவர்களுக்கு மகள் பிறந்திருக்குல்ல, அந்த மகளுக்கு தாய் மாமா யார்? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன். எத்தனை குடும்பத்தை வந்து வீணாக்கி இவர் வந்து அண்ணன் சீமான் அவருடைய மகளுக்கு வந்து தங்க செயின் வந்து போடுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படி தான் இருக்குது. அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி நம்ம தெரியும். ஏன்னா ஹிம்லர் அண்ணன் நேற்றுக்கு தான் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி என்னமோ இந்த வீடியோ போட்டிருப்பாரு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தலைப்பே பாருங்கள், கனிம வளைய கொள்ளையை ஆதரிக்கிறோம், திமுக சாயம் வெளுத்தது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ போட்டிருப்பார் அண்ணன் ஹிம்லர். இதே அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போய் அங்கே இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி கேரளாவுக்கு போகிற லாரிகள்லாம் நீங்கள் வந்து தடுக்கிறீங்க, தடுக்கக்கூடாது, கனிம வளங்கள் வந்து தமிழ்நாட்டில் வெட்டி எடுக்கப்பட்டு அது கேரளாவுக்கு வந்து தடை இல்லாமல் போகணும், நம்ம நாம் தமிழர் கட்சியெல்லாம் தடுக்குது, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் மனு கொடுக்குது, அந்த லாரியெல்லாம் போகக்கூடாது, கேரளாவுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அதெல்லாம் ஃப்ரீயாக போகணும், தடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மனு கொடுக்குறாரு. வந்து இந்தியாவில் இருக்கா, வெளிநாட்டில் இருக்கா, துபாயில இருக்கு. அதனால எல்லா பொருளும் அங்கேயும் போகும் இங்கேயும் போகும். இருக்கக்கூடிய கனிம வளங்கள் கடத்தப்படுவது அவங்க தவறு. அப்போ பத்திரிகையாளர் வந்து கேட்குறாங்க, ஏன் கனிம வள கொள்ளையை வந்து தடுக்கணும் தானே அப்படின்னா, ஏன் கேரளா எங்கே இருக்குது, இந்தியாவில் தானே இருக்குது, ஏதோ வேறு நாட்டிலையா இருக்குது, அது என்ன கொள்ளைங்கிறீங்க, அப்படி தான் வந்து லாரியில் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படி தான் சொல்கிறாரு. கனிம வளத்தை வந்து கடத்தணும், தமிழ்நாட்டில் கனிம வளத்தை கேரளா வந்து போகணும், அதன் மூலயமா நான் வந்து நல்லா சம்பாதிப்பேன் அப்படிங்கிறதான் அனிதா ராதாகிருஷ்ணனோட பேச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் நேராக போய் சீமான் அவர்களுக்கு வந்து மகள் பிறந்தோடனே ஒரு சீர் செய்கிறார், தாய்மாமன் சீர் செய்கிறார். இதில் இந்த ஸ்டாலினோட சூழ்ச்சி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2026 மேக்ஸிமம் தமிழ் தேசியவாதிகளை ஒரு அறிவுத்தக்க நிகழ்வு என்ன அப்படின்னா, சீமான் வந்து மாண்பு அப்படிங்கிற பேரில் ஸ்டாலினை சந்தித்ததான். அப்படி சந்திக்கவும் தான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அந்த பாரிசாலன் போன்றவர்களாக அண்ணன் சீமானை வந்து வீழ்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அதான் வேறு ஒன்றும் காரணம் இல்லை, அதான் சூழ்ச்சி. சீமானவரை நேராக சண்டை போட்டு அப்படிலாம் வந்து வீழ்த்த முடியாது திராவிடர்களால், ஸ்டாலினால். அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், சூழ்ச்சி மூலியம்தான். அதான் அவங்க சாணக்கியத்தானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஒரு வீரனை வந்து நேராக அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ண, அவனோட வீக்னஸ் என்ன, அதில் வந்து அடி அப்படின்ட்டு சீமானவர்களை வந்து இந்த ஸ்டாலின் அண்ணன் இறந்தோடனே நேராக போய் சந்திக்கிற மாதிரி, சீமானோட அப்பா இறந்தோடனே ஸ்டாலின் வந்து ஃபோனை போட்டு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசினார் இல்லையா. அது தொடர்ந்து சீமானவர் ஐயோ இப்படி அந்த மாதிரி இதாயிரும்ல. அப்போ இவர் போய் பார்க்குறாரு. அதை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதையை வந்து கட்டிட்டாங்க. இதான் சூழ்ச்சி. ஆனால் இதை வந்து ஸ்டாலின் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்காரு. சீமானன் தான் ஒரு இறந்த வீட்டுக்கு வந்து போகிறோன்ட்டு, ஆனால் அப்படி கிடையாது. அதான் அப்படி சீமான் நினைப்பாருன்னு நினைக்கி நான் சொல்கிறேன். ஆனால் ஸ்டாலின் அப்படி நினைக்கிற. சீமானை வீழ்த்துறதுக்கு என்ன வழினா, திமுகவோட சீமான் வந்து இணக்கமாக இருக்காருன்னு சொன்னால் அவர் பின்னாடி இருக்க கூட்டம் தானாக கலந்து போயிடும். ஏன்னா திமுக எதிர்ப்பு மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரே கொள்கை. திராவிடம் அப்படிங்கிற கொள்கை வந்து இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சி சீமானோட ஒரே கொள்கை. நாம் தமிழர் கட்சி பின்பற்ற தமிழ் தேசிய ஒரே கொள்கை. சீமான் அந்த இடத்துல நகண்டார் அப்படின்னா கட்சி காலியாயிரும். அதான் வந்து பேஸு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஸ்டாலின் சீமானை வந்து சந்திக்கிறார். அது இவ்வளோ பெரிய பின்னடைவு இது. இப்போ அதை தொடர்ந்து தான் அடுத்த சூழ்ச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, மொத்தமாக சீமான் அழியணும். அப்போ தாய்மாமன் சீரை வந்து என்ன பண்ணுவா பாருங்கள். இதில் ஏன் ஏவாவேலு தாய்மாமன் சீர் கொண்டு வர மாட்டாரா, நேரு ரெட்டி வந்து கொண்டு வர மாட்டாரா, கொண்டு வர மாட்டாங்க. சேகர்பாபு கொண்டு வர மாட்டாரா, KKSSR அவங்களாம் கொண்டு வர மாட்டாங்க. யார் தான் கொண்டு வரணும், அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தூத்துக்குடியிலேருந்து வரணும் சென்னைக்கு. அவர் வந்து திருச்செந்தூர் எம்எல்ஏ தானே, தூத்துக்குடிக்கார தானே, கனிமொழியோட நெருங்கிய ஒரு இவர் நாடார் சமூகம். கனிமொழி அவர்களும் தன்னை நாடார்னு சொல்லி தான் அங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து இது பண்ணுவாங்க. கனிமொழியோட அம்மா நாடார் அப்படிங்கிறனால அதை வந்து அந்த அரசியல் பண்ணுறாங்க, உங்களுக்குலாம் தெரியும். அப்போ அந்த கனிமொழியோட ஹைட்டுக்காண்டாக இருக்கவர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடியிலேருந்து தன்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கூட்டிகிட்டு சீமான் அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, தாய்மாமன் சீர் பண்ணுறாரு. இவர் அண்ணன் சீமானும் அந்த சூழ்ச்சி புரியாமல் தனி மனித நட்பு வேறு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மாண்பு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று அரசியல் வேறு மாண்பு வேறம்பாங்க. அரசியல்னு வந்துட்டால் அந்த மாண்பு மயிரெல்லாம் தூக்கி எறிஞ்சிடணும். என்ன மாண்பு, ஏதாவது கல்யாண வீட்டில் எதார்த்தமாக பார்க்குறோமா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு துக்க நிகழ்வுக்கு போகிறோம், அது வேறு. இதெல்லாம் வந்து இந்த பழக்கமெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், மாண்பெல்லாம் வந்து வேலை கேட்காது. நீ வந்து கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசுவ, கனிம வள கொள்ளையை ஆதரிக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து உனக்கு உன் பொண்ணுக்கு வந்து 10 பவுன் செங்கிலி 100 10 பவுனா 100 பவுனா தெரில, எத்தனை பவுன் வேணால் போடுவார், அவர் நல்லா கொள்ளையடிச்சு வச்சுருக்காருல போடுவார் அப்படின்னா மக்கள் சீமான மேலுக்கு நம்பிக்கை கெட்டு போயிடும். அந்த சூழ்ச்சி வலையில் சீமானை விழுகிறார், அந்த சூழ்ச்சியை திட்டமிட்டு பண்ணுறாரு ஸ்டாலின். இது வெளிப்படையாக தெரியுது. நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் எல்லோரும் எச்சரிக்கை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தால் ஆல்ரெடி உன்னை வந்து 4 சதவீதத்தை கொண்டு வந்துட்டாங்க, அப்புறம் உன்னை அரசியலில் இல்லாமல் பண்ணிடுவாங்க,
தமிழ் தேசியம் ஒன்று வந்து இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆனால் சீமானுக்கே இப்போ நாம் தமிழர் கட்சிக்காரங்க எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டாலின் வந்து எப்படி சூழ்ச்சி பண்ணுறாரு பாருங்க அப்படின்னு. ஆனால் பாருங்கள், மாண்புண்டு கருணாநிதி இறந்தார், அப்பையும் சீமான் போனார். இப்போ கூட ஒருத்தர் இந்த ஈரோடு கிழக்கில் இருந்தார் இல்லையா ஒருத்தர், அவர் இறந்தப்போ கூட சீமான் வந்து போனார். இந்த மாதிரி தனி மனித நட்பு வேறு. அப்புறம் காங்கிரஸோட தலைவர் செல்வ பிறந்தையை பார்த்தாரு, அதிமுக தலைவரை பார்ப்பார், அண்ணாமலை பார்ப்பார். அதெல்லாம் வந்து ஒரு நம்ம அடுத்து மாண்பு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சீமானை வந்து பாஜக தலை அண்ணாமலையோ இல்லை வந்து நிர்மலா சீதன் பார்க்காதப்பையோ பார்த்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பாஜக பிடிஎம் பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம வந்து திமுக ஆட்களை செஞ்சோம், நம்ம திமுக பிடிஎம் நம்ம அரசியலை முடிச்சு போடுவாங்க. இதுதான் நடக்குது. ஒன்று திமுக வந்து அதாவது திமுக வந்து நம்மளை பாஜக பிடிஎம்னு சொல்லி எதுப்பான், இல்லாட்டினா அவனே வந்து என்ன பண்ணுவான், நம்மளை திமுகவோட பிடிஎம்னு சொல்லி நம்மளை அழிப்பான். இதுதான் நடக்கும். நம்மளை காலி பண்ண தான் அந்த அரசியல் பண்ணுறாங்க. இந்த சூழ்ச்சி புரியாமல் சீமானை கிடக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம வந்து அண்ணன் சீமானுக்கு ஒரு எச்சரிக்கையாக தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு சின்ன விஷயங்களை வச்சு தான் அண்ணன் சீமான் அவர்களை இவங்க வந்து வீழ்த்தினாங்க. இட்லி கடைங்கிற படத்துக்கு இவர் வாண்டடாக போய் ரிவ்யூக்கு போகிறார். ஏன் போகணும்? அந்த இட்லி கடை படத்துக்கு இவர் போய் சொல்லாட்டினா அந்த படம் ஓடாத. அது இன்பன் உதயநிதியோட முதல் படம். நம்மளும் எவ்வளோ தான் வந்து முட்டு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு 2029 எலெக்ஷன்லையாவது இந்த மாண்பு மயிரெல்லாம் தூக்கி போட்டு அரசியல்னால் அரசியலை தான் பண்ணணும். அது இந்த மாதிரி போனால் வந்து என்னென்னா, அது வந்து ஒரு நம்மளே வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். முட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து போயிடும். இப்போ அப்படி தான் போயிடுச்சு. இதுக்கு மேலே சீமான் அவர்கள் வந்து இந்த மாதிரி நான் வந்து அழிக்க வந்து ஸ்டாலின் பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸ்டாலினை சந்திக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணனை சந்திக்கிறதெல்லாம் விட்டுறணும். இடையில கூட அந்த பிரியகுமார் கும்பல்லாம் வந்து உதயநிதியோட டீம் வந்து சீமான் வீட்டுக்கு போய் சந்திச்சிட்டாங்க, சீமான்ட காசை கொடுத்துட்டாங்க, விஜய் எடுத்து பேச சொல்லி அப்படின்லாம் பரப்புனாங்க. சாட்டை ஒரு பக்கம் அவதூறு பரப்புறாங்க சும்மாவே. அப்போ இதெல்லாம் நினச்சின்னா ஃபுல்லாக அவதூறு பரப்பி நம்மளை வந்து மீள முடியாத இதுக்கு பண்ணி விட்ருவாங்க. அப்போ சீமான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அடுத்து சமுத்திரக்கனி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்லியிருக்காப்புல. இந்த விஷயத்தை நான் சொல்லலைங்க, சமுத்திரக்கனி தான் சொன்னார். கேஸ் போடணும்னா விஜய் அவர்கள் இந்த டிவிகே கார்பாஸ் கேஸ் போடணுன்னா அவர் மேலே கேஸ் போட்டு அவரை வந்து உள்ளே தூக்கி வைங்க. நம்ம கூட ஆதங்கப்பட்டிருந்தோம் இல்லையா? அதாவது விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் ஆறாரு, அப்போ விஜய் குடும்பத்திலேருந்து அவரோட மனைவியோ மகளோ மையனோ வந்து வர கிடையாது அப்படின்னு நம்ம வந்து ஆதங்கப்பட்டோம்ல. அந்த வார்த்தையை வந்து அவர் மேடையில் போய் சொல்லி விட்டாப்புல. ஒரு திமுககாரர் கூடிய சமுத்திரக்கனி வந்து சொல்லி விட்டாப்புல, அந்த 3 பேர் வர்றது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் போய் ஸ்டாலினை சந்திக்கிறீங்க, சீமானை சந்திக்கிறீங்க, திருமாவளவனை சந்திக்கிறீங்க, உங்களுடைய எதிரி நீங்கள் சொன்ன ஆட்களை பூரா சந்திக்கிறீங்க. ஏன் உங்கள் மனைவியை போய் நீங்கள் நேராக ஏன் சந்திக்கலை? ஏன் அவங்க வந்து வரலை? குடும்பம் தான் முக்கியம், குடும்பத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே. அதனால எனக்கு வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ ஆஹா 3 பேர் மிஸ்ஸிங் அப்படின்னு கண்ணை கசக்கிட்டாப்புல சமுத்திரக்கனி. நம்மளும் வந்து சொல்லிருந்தோம், என்ன தான் நம்மளும் ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பொசிஷனை பார்க்கும்போது வீட்டம்மா அந்த பிள்ளைங்க இல்லைன்னா அது வந்து ஒரு முழுமை பெறாது. ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணுற அதான் சமுத்திரக்கனி சொன்னால், உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்கள்லாம் வந்து குடும்பம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு குடும்பத்தோடு வந்து இது பண்ணி அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இதில் நம்ம கருத்து ஒன்றும் இல்லை, நம்ம கருத்து அதான். ஆனால் நம்ம கருத்து நம்ம வந்து அப்படி சொல்ல கிடையாது. விஜய் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கனா நம்ம இதை பற்றியெல்லாம் பேசுகிறோம், நம்மளை பிடிச்சி வந்து சிறையில் போட்டு விட்ருவாங்க. அதனால் நம்ம பர்சனலை பற்றி நம்ம பேசலை. பர்சனலை பற்றி பேசினது வந்து யாருன்னா சமுத்திரக்கனி வந்து பேசினார். அந்த சமுத்திரக்கனிக்கு நான் ஃபஸ்ட்டு வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் விஜய் எதிர்க்கணும்னா விஜயை தான் எதிர்க்கணும், விஜயோட பர்சனலை பற்றி பேசக்கூடாது. ஆனால் தாவேக்கா தற்கூரிக்காரங்க சீமானுடைய பர்சனலை பற்றி மட்டும் தானே பேசுவானுங்க. ஆமாம், பர்சனலை பற்றி பேசியே தான் அவதூறு பரப்பானுங்க. இது வந்து அவதூறு கிடையாது. இது வந்து சமுத்திரக்கனிக்கு வலி ஏற்பட்டுருச்சான். அந்த வலியோட ஒரு வெளிப்பாடாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அந்த வெளிப்படுத்தி விட்டாப்புல. மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை இதில். மற்றபடி நம்ம வந்து கருத்து சொல்கிறது, சமுத்திரக்கனியை திட்டுறது, சமுத்திரக்கனி சொன்னது தப்புங்கிறது அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. சமுத்திரக்கனி தன்னுடைய மனக்குமுறலை வந்து பொது சமூகத்தில் வந்து சொல்லியிருக்காப்புல. நம்மளும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறோம். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.